வணக்கம் தோழர்களே. 1930ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் லாகூர் மத்திய சிறைச்சாலை வெளியே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு 23 வயது இளைஞனை தூக்கிலிட துடித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் புஸ்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனது நண்பர் ஒருவர் ஒரு மதப்பற்றுள்ள சுதந்திர போராட்ட வீரரான பாபா ரன்வீர் சிங் அவனிடம் வந்து சொல்கிறார், பகத்சிங், உனக்கு இன்னும் சில நாட்களில மரணம் நிச்சயம். இந்த தருணத்திலாவது கடவுளை நம்பு, பிரார்த்தனை செய். அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை தோழரே, நான் என் சுயநலத்திற்காக கடவுளை வணங்க மாட்டேன். அப்படி வணங்கினால் நான் நானாக இருக்க மாட்டேன். கோபமடைந்த அந்த நண்பர், உனக்கு புகழ் போதை தலைக்கேறி விட்டது, அந்த திமிரில தான் நீ கடவுளை மறுக்கிறாய் அப்படின்னு சாபமிட்டு செல்கிறாரு. அந்த நண்பருக்கு பதில் சொல்வதற்காகவும் தன் மக்கள் தான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த இளைஞன் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதுகிறான். அந்த இளைஞன் பகத்சிங். அந்த கடிதம்தான் நான் ஏன் நாத்திகன் ஆனேன். பகத்சிங் இந்த கட்டுரையை தன் சுய விளக்கத்தோடு தொடங்குகிறார். பலர் நினைப்பது போல பகத்சிங் பிறப்பால் நாத்திகர் அல்ல. அவர் ஒரு ஆத்திக குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் எழுதுகிறார், நான் ஒன்றும் திமிர் பிடித்தவன் அல்ல. ஒரு மனிதன் தன் பெருமைக்காக கடவுளை மறுக்க முடியுமா? அப்படி மறுத்தால் அவனது நிலைமை என்னவாகும்? கடவுள் இல்லை என்று நம்புபவன் ஆபத்து வரும்போது தனக்கு யாரும் துணை இல்லை என்பதை உணர வேண்டும். அந்த தனிமையை சமாளிக்க அபாரமான துணிச்சல் வேண்டும். பகத்சிங்கின் தாத்தா ஒரு ஆரிய சமாஜ தலைவர். சிறுவயதிலே பகத்சிங் தினமும் காயத்ரி மந்திரம் ஜபிப்பவர். ஏன் புரட்சிகர இயக்கத்தில் சேர்ந்த ஆரம்ப காலத்தில் கூட அவர் தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர் தான். பக்தனாக இருந்த பகத்சிங் எப்படி பகுத்தறிவாளனாக மாறினார்? மாற்றம் 1926 தொடங்கியது. பகத்சிங் வெறும் குண்டுகளை வீசும் புரட்சியாளராக மட்டும் இருக்க விரும்பவில்லை. நாம் ஏன் போராடுகிறோம் என்ற தத்துவத்தை தேடினார். அவர் தேடி தேடி படித்தார். கார்ல் மார்க்ஸ், லெனின், ட்ராட்ஸ்கி, பகுனின் போன்ற சிந்தனையாளர்களின் நூல்களை கரைத்து குடித்தார். மார்க்சின் மூலதனம் படிக்கும்போது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. உலகம் கடவுளால் படைக்கப்படவில்லை. அது இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி. மனிதனின் துயரங்களுக்கு காரணம் அவனது கர்மா அல்ல, சமூகம் உருவாக்கிய சுரண்டல் முறை. இந்த தெளிவு பிறந்த பிறகுதான் அவர் கடவுளை கேள்வி கேட்க தொடங்கினார். பகத்சிங் மதவாதிகளிடம் கேட்கும் கேள்விகள் மிக கூர்மையானவை. அந்த கேள்விகள் இன்றும் பொருத்தமானவை. முதல் கேள்வி, கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைத்தார்? கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர் என்றால் அவர் ஏன் இந்த உலகத்தை படைத்தார்? ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களும் நோயாளிகளும் நிறைந்த இந்த உலகத்தை படைத்து அவர் என்ன இன்பத்தை காண்கிறார்? மதவாதிகள் சொல்லுவார்கள், இது கடவுளின் லீலை என்று. அதற்கு பகத்சிங் பதிலடி கொடுக்கிறார். ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானே, அவனுக்கும் உங்கள் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? தன் பிள்ளைகள் சாவதை பார்த்து ரசிக்கும் ஒருவன் அரக்கனே தவிர கடவுள் அல்ல. இரண்டாவது கேள்வி, பிரிட்டிஷ் ஆட்சி கடவுளின் விருப்பமா? எல்லாம் கடவுள் செயல் என்றால் பிரிட்டிஷ்காரன் பிரேனாயரை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதும் கடவுள் செயல்தானா? கடவுள் ஏன் இந்தியர்களுக்கு உதவவில்லை? கடவுள் எப்போதும் வலிமையானவன் பக்கம் தானே நிற்கிறாரு. பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி வைத்திருப்பதால கடவுள் அவன் பக்கம் நிற்கிறாரா? மூன்றாவது கேள்வி, பாவம் மற்றும் கர்மா. ஒருவனை ஏழையாக பிறந்தால் அது அவன் முன் ஜென்ம பாவம் என்கிறீர்கள். சரி, ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை கொடுப்பது எதற்காக? அவன் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் ஒருவனை செருப்பு தைப்பவனாகவும் மலம் அள்ளுபவனாகவும் பிறக்க வைப்பதால அவன் எப்படி திருந்துவான்? இது மனிதனை மிருகமாக்கும் செயல் அல்லவா? இந்த கேள்விகளுக்கு எந்த மதவாதியிடமும் பதில் இல்லை என்கிறார் பகத்சிங். அப்படியானால் கடவுள் கருத்து எப்படி உருவானது? பகத்சிங் தெளிவாக சொல்கிறார். ஆதிகால மனிதன் இயற்கையை கண்டு பயந்தான். மின்னல், மழை, நோய் ஆகியவற்றை கண்டு அஞ்சிய போது. ஆனால் பிறகு என்ன நடந்தது? மன்னர்களும் ஆளும் வர்க்கமும் மதத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். நான் கடவுளின் பிரதிநிதி, என்னை எதிர்ப்பது கடவுளை எதிர்ப்பது என்று சொல்லி மக்களை அடக்கி ஆண்டார்கள். பகத்சிங் முடிக்கிறார்,
மதம் என்பது அபின். அது மக்களை தன் துயரங்களை மறக்கச் செய்யும் ஒரு போதை மருந்து. இந்த ஜென்மத்திலே கஷ்டப்பட்டால் அடுத்த ஜென்மத்திலே ராஜாவாகலாம் என்று சொல்லி மக்களை புரட்சி செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு ஆயுதம். இப்போது மீண்டும் அந்த சிறைச்சாலைக்கு வருவோம். தூக்கு தண்டனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பகத்சிங் எழுதுகிறார், ஒரு நம்பிக்கை உள்ளவனுக்கு சாவது எளிது. அவன் கடவுளிடம் போகிறேன் என்று நினைத்துக் கொள்வான். ஆனால் என்னை போன்ற நாத்திகனுக்கு அது எவ்வளவு கடினம் தெரியுமா? எனக்கு தெரியும். என் காலடியில் இருக்கும் பலகை விலகியவுடன் என் கழுத்து இறுகும். அதோடு நான் முடிந்து போவேன். மறுபிறவி இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை. ஒரு பூஜ்யமாக நான் மாறுவேன். இதை அறிந்த பிறகும் எந்த ஆறுதலும் தேடாமல் நடுக்கம் இல்லாமல் தூக்கு மேடையை நோக்கி நடக்கிறேனே, இதுதான் உண்மையான தைரியம். இது திமிர் அல்ல, இது தன்னம்பிக்கை. மார்ச் 23, 1931 பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். அவர் இறந்த உடனே இந்த நான் ஏன் நாத்திகன் ஆனேன் கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து தனது குடியரசு இதழில் வெளியிட்டார் தந்தை பெரியார். அது மட்டுமல்ல, பகத்சிங்கின் இந்த துணிச்சலே இந்திய இளைஞர்களுக்கு தேவை என்று தலையங்கமும் தீட்டினார். தோழர்களே, பகத்சிங் வெள்ளையனை எதிர்த்து மட்டும் போராடவில்லை, மக்களின் அறியாமையை எதிர்த்தும் போராடினார். அவர் கேட்ட கேள்விகள் இன்றும் காற்றில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. கடவுள் முக்கியமா, மனிதன் முக்கியமா? பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை.